வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லது. இதில் எப்படி டயட் ஃபுட் பண்ணலாம், கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக என்ன மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அறுத்து வச்சுக்கோங்க. தண்ணியோடு நீங்கள் அறுத்து வச்சிங்க அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிடும் நம்ம தாளிக்கும் போது. அதனால் இப்படி வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நான் வந்து சாப்பாட்டை விட கொஞ்சம் பொரியல் தான் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் இதை எடுத்திருக்கேன். இது பொரியல் கிரேவி 2 மாதிரி வரும். பேச்சுலர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய தக்காளியை அறுத்து போட்டுக்கோங்க. அதில் வந்து நான் புளி தண்ணியை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருந்தேன். அந்த சுடு தண்ணியை ஊற்றி அப்புறம் புளி கரைச்சி நல்லா ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். இதுவும் நல்ல ஒரு